வணக்கம். இந்த வீடியோவில் ரவுண்ட் யோக் ஃப்ராக், அதாவது இதில் இருக்கிற இமேஜ் மாதிரி டாப் பார்ட் வந்து சர்க்குலராகவும் கீழே வந்து உங்களுக்கு ஃப்ளீட்டட் ஒரு ஸ்கர்ட் மாதிரியும் அட்டாச் ஆகி இருக்கும் ஒரு ஃப்ராக்கில். இந்த ரவுண்ட் யோக் பார்ட்டுங்கிறது வந்து ஷோல்டர் டு செஸ்ட் லைன் வேஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லைனில் இருக்கிற பார்ட்டு தான் வந்து யோக் பார்ட்டுன்னு சொல்லுவோம். அது இதில் ரவுண்ட் யோக் ஃப்ராக் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம், அதோட டிராஃப்டிங் எப்படி போடலாம், பேப்பர் கட் எப்படி போடலாம், மினியேச்சர் எப்படி க்ரியேட் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எப்போவுமே டிராஃப்டிங் பண்ணும்போது இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் தான் நம்ம யூஸ் பண்ணி டிராஃப்டிங் போடுவோம். நான் இதில் தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் பாடியிலையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி நான் கிட்ஸுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்களான்னாலும் உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள்ஸ் ஒரு பர்பெண்டிகுலர் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதில் மேலே இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை 1:4 ஸ்கேலில் இந்த மாதிரி நெக் லைன், அதோட டாப்போட வித் எடுத்துப்போம். இதில் நம்ம ஷோல்டரோ ஆர்ம் ஹோலோ நம்ம எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். டாப்போட வித் எடுத்துக்கிட்டு அதோட ஷோல்டர் லைன் வரைக்கும் எடுத்துருப்போம். அதே மாதிரி டாப்போட ஹைட்டு, அது ஃப்ரண்ட் நெக் லைன், பேக் நெக் லைன், இந்த மாதிரி அதில் மார்க் காமிக்கிற மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1:4 ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணும், மார்க் பண்ணணுங்கிறது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்கேலை வந்து 1:4 சைடு யூஸ் பண்ணோன்னா ஓவரால் ஃபுல் அந்த டிராஃப்டிங் போடும்போதும் அதே சேம் சைடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரவுண்ட் பார்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி டாப்போட ஹைட் அண்ட் வித்தை மார்க் பண்ணி ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு அதில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி கர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சர்க்குலர் ஸ்கர்ட்க்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம அந்த எல் ஷேப்போட அந்த கார்னர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 0 பாயிண்ட், அதுலேருந்து அப்படியே வித் எவ்வளவோ அந்த வித் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி கர்வ் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி மார்க் பண்ணி நல்லா கர்வ் ஆக்கிக்கலாம். இது வந்து அதோட டாப்போட வித் எவ்வளோ, டாப்போட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து. கீழே பாட்டம் பார்ட் வந்து நம்ம வேஸ்ட் லைனை விட 2 டைம்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்ம ஃப்ளீட் வச்சு நம்ம அதோட அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால. மேலே யோக் பார்ட் முடிஞ்சுட்டு கீழே பாட்டம் பார்ட் ரெண்டும் செப்ரேட்டாக தான் நம்ம கட் பண்ணோம். ஏன்னா மேலே டாப் வந்து 8 ஃபோல்டில் நம்ம பண்ணுவோம் கிளாத்தை, கீழே 4 ஃபோல்டில் பண்ணுவோம். இப்போது எவ்வளோ ஹைட் வேணும் அப்படிங்கிறது நம்மளோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து தான் இருக்குது. அவ்வளோ ஹைட் மார்க் பண்ணி இதான் டிராஃப்டிங். எப்படி ஒரு பேப்பர் கட் போடலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். நீங்கள் எப்போவுமே பேப்பர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் வச்சு கட் பண்ணும் போது நமக்கு கிளாத்தோட ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி கிளாத்லேயே நம்ம ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நம்ம பேப்பர் கட் போடும்போது டிராஃப்டிங் வந்து சென்டிமீட்டர் சைடில் பண்ணியிருப்போம். அதுவே பேப்பர் கட் பண்ணும்போது இன்ச்சஸ் சைடில் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மினியேச்சர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி ஃபோல்ட் பண்ணணுன்னா 8ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வித் வைஸ் ஒன்ஸ், லென்த் வைஸ் ஒன்ஸ் மடிச்சுட்டு திருப்பியும் லென்த் வைஸ் வந்து இன்னொரு தடவை மடிக்கணும். அப்போ இந்த 2 கார்னர்லேயும் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு எட்ஜாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சர்க்கிள் வந்து கரெக்டாகும். எவ்வளோ கிளாத் வந்து மடிச்சிருக்கோம் அப்படின்னா 4 கிளாத் வந்து மடிச்சிருப்போம். இதே சேம் பேப்பர் கட் எப்படி போடுறோமோ அதே மெத்தடு தான் வந்து நம்ம கிளாத்லேயும் கட் பண்ணுவோம். அப்படி இல்லை பேப்பர் கட் போட்டுட்டிங்கன்னா இதை அப்படியே கிளாத் மேலே சிங்கிளாக அப்படியே லே பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் உங்களுக்கு. சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் பெரிய கார்மெண்ட் ரெடி பண்ணும் போதும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட ஈவனாக அதில் ஃபோல்டிங்லாம் இருக்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஸ்கேல் யூஸ் பண்ணி இன்ச்சஸ் சைடில் நம்ம பண்ணுறோம். நம்ம டிராஃப்டிங் போட்டது எல்லாமே சென்டிமீட்டர் சைடில், அது பேப்பர் கட் பண்ணும்போது இன்ச்சஸ் சைடு யூஸ் பண்ணுவோம். சேம் நம்ம இந்த டிராஃப்டிங்கில் போட்ட மாதிரியே சேம் வேல்யூஸை இன்ச்சஸ் சைடில் இந்த பேப்பரில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். நெக்கோட வித்து அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஷார்ப்பு அந்த ஃபுல் பண்ண பாயிண்ட்லேருந்து ஃபுல் டாப்போட வித்து, நெக்கோட வித்து, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக் டெப்த்து, கீழே பாட்டமோட வித்து எவ்வளோ, ஹைட் எவ்வளோங்கிறத பொறுத்து அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்கொயரில் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு இந்த ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த மிட் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதில் காமிக்கிற மாதிரி இப்போ டாப்போட வித்து வந்து 7 இன்ச்சஸ், டாப்போட ஹைட் வந்து 8 இன்ச்சஸ். இதோட ரெண்டோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணோன்னா கர்வ் உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம சர்க்குலர் ஸ்கர்ட்டில் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஷார்ப் எட்ஜ் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த எவ்வளோ வித்து நம்ம கொடுத்துருக்கோமோ அதில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி இந்த மாதிரி சர்க்குலர் ஸ்கர்ட் கட் பண்ணுற மாதிரி அந்த சர்க்கிளும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி மார்க் பண்ணோன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்படி வரைகிறதுக்கும் அப்படியும் ஒரு 0.1 இன்ச் ஆர் 2 இன்ச் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கர்வாக வரைஞ்சி அதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டெப்த்து எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துடணும். எப்போவுமே ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து சேம் டெப்த்தாக இருந்ததுன்னா அட்ட ஸ்டிச்சில் ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் வந்து ரொம்ப டீப்பாக வச்சுருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு எது வந்து வேல்யூ கம்மியாக இருக்கோ அதை கட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அதிக வேல்யூ இருக்கிற நெக் டெப்த்தை வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் மட்டும்தான் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுட்டு அந்த கர்வாக கட் பண்ணிக்கணும். அதை மார்க் பண்ணிவிட்டு இப்போது கீழே டாப் பார்ட்டை நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே இடத்துல இந்த மாதிரி கர்வாக கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் தனித்தனியாக செப்ரேட்டாக ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் நெக் வந்து கட் பண்ணணும். இதில் வந்து 8 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் கிளாத் வந்து 8 கிளாத்ஸ் வந்து திக்காகவே இருக்கும் இதில் நம்ம கிளாத்தாக கட் பண்ணும்போது. இந்த மாதிரி செப்ரேட்டாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போகலாம். எப்போவுமே வந்து நீங்கள் இது மினியேச்சரில் நான் காமிக்கிறேன். இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் டிராஃப்டிங் பேப்பர் கட் போட்டுட்டு பெரிய கிளாத் நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இதே சேம் ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 ஷோல்டர்ஸும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஃப்ரண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துடணும். இதை ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு 2 சர்க்குலரில் கிளாத் கிடைக்கும். இப்படி தான் அதோட லுக் இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் கொஞ்சம் டீப் வந்து கம்மியாகவும் பேக் சைடில் டீப் அதிகமாகவும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டாப்போட அந்த யோக் பார்ட்டோட பேப்பர் கட். இதே பாட்டம் பார்ட்டில் சேம் அதே மாதிரி நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் ஃபோல்டட் எட்ஜ் இருக்கணும். நம்ம கட் பண்ணி எடுத்து அதே சேம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 4 ஃபோல்டில் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணியிருந்தது 8 ஃபோல்டில் இருக்கும். அதை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா 4 ஃபோல்ட் கிடைக்கும். அதில் எவ்வளோ வந்து பாட்டம் பார்ட்டுக்கு ஹைட் வேணுமோ வித் வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லெஃப்ட் சைடில் வந்து க்ளோஸ்ட் எட்ஜ் இருக்கும், ரைட் சைடில் ஓப்பன் எட்ஜ் இருக்கும். இதில் ஹைட் வந்து பேப்பரில் கம்மியாக இருக்கிறதுனால எவ்வளோ ஹைட் இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கிட்டு கிளாத்தில் நம்ம கட் பண்ணும்போது ஹைட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். அதில் 10 இன்ச் தான் இருக்குங்கிறதுனால அந்த 10 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டை வித்து வந்து 14 இன்ச்சை மார்க் பண்ணி அதை வந்து நான் கீழே பாட்டமையும் ஹைட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தில் நீங்கள் பேப்பர் வந்து வேறு பேப்பர் எடுத்தும் நீங்கள் ஃபுல் லென்த் கட் பண்ணிக்கலாம். லென்த்துங்கிறது ஹைட்டு நம்ம ஃப்ராக்கோட ஹைட் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஹைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கட் போட்டு எடுத்துகிட்டு கிளாத்தில் கட் பண்ணும்போது கிளாத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ரிங்கிள்ஸோ எந்த வந்து சுருக்கம் ஏதாவது ஒரு ஃபோல்டிங் ஏதாவது மடிப்பு இருந்தால் கூட அயன் பண்ணும்போது நீங்கள் நல்லா நீட்டாகிடும் கிளாத்து. அதுக்கப்புறம் அது மேலே இதை வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிச் பண்ணி அவுட்கம் வரும்போது எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி 2 லாங் ஸ்ட்ரிப்பு மாதிரி உங்களுக்கு கிளாத் கிடைக்கும். இதை வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்டாக நம்ம வச்சு மேலே டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ணுவோம். அதனால தான் இதோட லென்த்தை 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். நம்ம வித்தோட நம்ம வேஸ்ட் லைனோட நம்ம 2 டைம்ஸ் லென்த் எடுத்துக்கிட்டு 1 இன்ச் ஒன்ஸ் ஃபோல்ட் கொடுத்து நம்ம அதை டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ணிடுவோம். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத கிளாத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேப்பர் கட்டை அப்படியே நம்ம கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டாப்
இந்த யோக் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் இது மாதிரி ஒரு கிளாத்தை எடுத்துக்கணும். இதை நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி அது மேலே வச்சும் கட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி. அப்படி இல்லைன்னா செப்பரேட்டாக நம்ம எடுத்துகிட்டு இப்படி ஒரு சிங்கிள் பீஸாக வச்சுட்டு நம்ம மேலே அதை போட்டு கட் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக ரைட் சைடு தான் வைக்கிறோமா, ராங் சைடில் வைக்கிறோமா, அந்த மாதிரி நம்ம லே பண்ணுறது இந்த பேப்பர் கட்டை ஒரு கிளாத்தில் லே பண்ணும்போது கரெக்டாக அது மேலே வந்து வைக்கணும். ஏன்னா இதில் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் வேறு டெப்த் இருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணும்போது மாற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் வரும். இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து எந்த இடத்துல வரணும், டீப் நெக் இது டிசைன் இருக்கும்போது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ப்ளைன் கிளாத்தில் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு இது இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிண்டட் வருது, அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் வரணுன்னும் போது நம்ம இந்த பேப்பரை கரெக்டாக வைக்கும் போது இந்த ரைட் சைடு வச்சுருக்கோமா ராங் சைடு வச்சுருக்கோமாங்கிறத பார்த்துட்டு கட் பண்ணணும். இப்படி ரைட் சைடு மேலே ரைட் சைடு வச்சு உள்ள நெக்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதனால் எப்போவுமே வந்து ஒன்று ரைட் சைடு ஃபேஸிங் ராங் சைடு வைக்கணும், இல்லாட்டி ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு இந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு நீங்கள் நான் இவ்வளோ சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை அப்ளை பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது நல்லாவே புரியும். இந்த மாதிரி நெக்கோட அதே சேம் பேப்பரில் கட் பண்ண மாதிரி பேக் நெக் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் ஃபஸ்ட்டும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ரவுண்ட் சர்க்குலரில் நமக்கு கிடைக்கும். இதில் பேக் சைடு எங்கே வருதோ அங்கே மட்டும் ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம வச்சிடணும். அதே பாட்டமில் நம்ம ஹைட் கம்மியாக தானே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி 4 ஃபோல்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததும் மேலே டாப்பில் அட்டாச் ஆகிருக்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2 டாப் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த சர்க்குலரில் இருக்கு இல்லையா, சென்டரில் இருக்கிற நெக் பார்ட்டையும் அவுட்டரில் இருக்கிற அந்த சர்க்குலரையும் நம்ம இது மாதிரி கிளாத் வந்து ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு, அதாவது நல்ல கிளாத்து மேலே நல்ல கிளாத் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அந்த நெக்லைனையும் சுற்றி இருக்கிற சர்க்குலரையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சர்க்குலர் பார்ட்டு, ஒரு கர்வ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இடத்துலலாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுங்கிறது பேசிக் வீடியோஸ் எல்லாமே சேனலில் இருக்குது. போய் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கர்வ்டு பார்ட்டு, ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ்ஸு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது என்னென்னலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்லியிருப்பேன். பேசிக் ஹேண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக் லைனையும் அந்த அவுட்டர் லைனையும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கட் வந்து கொடுத்துடணும். ஏன்னா கர்வ்டு பார்ட்டெல்லாம் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபினிஷிங் வரதுக்கு சின்ன கட் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த த்ரெட்டு மேலே பற்றக்கூடாது. இப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிடணும். கிளாத்தை ரிவர்ஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டூல் வச்சு, ஒரு பென்னோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டூல் வச்சு நம்ம இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்படி எடுத்திங்கன்னா ஒரு கர்வ்டாக, அதனால தான் நம்ம வந்து 8 பார்ட் அதாவது 2 கிளாத்தாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இப்படி பார்த்தா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அழகாக இதுவாகிடும். அந்த பேக் ஓப்பன் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஊக்கன் ஐப்பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற பாட்டமை எண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாப் பார்ட்டோட சின்ன ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம டாப் பார்ட்டோட இந்த மாதிரி டூல் ஏதாவது வச்சுட்டு குட்டி ஃப்ளீட்ஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு ஃப்ளீட்ஸு டைப் ஆஃப் ஃப்ளீட்ஸ் என்ன, எப்படி அப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறது எல்லா டீட்டெயிலுமே வந்து சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் ஒரு கிளாத்தையும் பேக் சைடில் ஒரு கிளாத்தையும் நம்ம பாட்டமை வந்து டாப்போட இந்த மாதிரி குட்டி ஃப்ளீட் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். பேக் ஓப்பனில் அந்த ஸ்லிட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஹூக்கோ இல்லாட்டி ப்ரெஸ் பட்டனோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு 2 சைட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இதில் ஆர்ம் ஹோலுன்னு நம்ம எதுவுமே கிடையாது. அந்த கர்வ்டு நம்ம ரவுண்ட் யோக் இருக்கு இல்லையா, அதில் இருக்க கேப்பே வந்து எவ்வளோ இன்ச்சஸ் நம்ம ஆர்ம் ஹோலுக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அட்டாச் ஆகிடும். இதில் சைட்ஸ் 2த்தையும் க்ளோஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஃப்ராக் இந்த மாதிரி மினியேச்சர் க்ரியேட் பண்ணுறது, எப்படி டிராஃப்டிங் அண்ட் கட்டிங் போடணுங்கிற
டெய்லரிங் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் டுட்டோரியலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.